மயங்க் யாதவ் பேக் டு பேக் தரமான பெர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது பாதுகாப்பா வச்சுக்கோங்கடான்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு டேலண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். லக்னோவில் ஒரு பெரிய கிரவுண்ட் நல்லா யூஸ் பண்ணி ஷார்ட் பிச் போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் சின்னசாமி ஸ்டேடியம்ல கொஞ்சம் சேலஞ்சா இருக்கும், எப்படி போடுவாருன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாருங்க. 4 ஓவர் போட்டு 14 ரன் 3 விக்கெட் இன் சின்னசாமி ஸ்டேடியம். அன்பிலியபிள் எஃபர்ட். அதுவும் அவர் எடுத்த விக்கெட்ஸ்லாம் கீ விக்கெட்ஸுங்க. அதாவது மேக்ஸ்வெல் விக்கெட் எடுத்தாரு, கிரீன் விக்கெட் எடுத்தாரு. இவங்கலாம் வந்து 150 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் விளையாடி இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். அவங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. கிட்டத்தட்ட 156 மேல ஸ்பீட் போட்டாரு. சான்ஸே கிடையாது. அதை விட எனக்கு இவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா 150க்கு மேல போடுற ஒரு போலருக்கு என்ன ஒரு கண்ட்ரோல். அதாவது நான் இந்த மாதிரி யாரை பார்த்திருக்கேன்னா பிரெட்லியை பார்த்திருக்காங்க. 150க்கு மேல கன்சிஸ்டன்டா போடுவார். செம்ம கண்ட்ரோல் இருக்கும். நிறைய மற்ற போலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150க்கு 2-3 பால் நல்லா போடுவாங்க, அப்புறமா லூஸ் பால்ஸ் போடுவாங்க, பேட்ஸ்மேன் அடிச்சிருவாங்க. பட் மயங்க் யாதவ் கிட்ட சரியான கண்ட்ரோல் இருக்கு. மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஃபார் டீம் இந்தியா இன் ஃபியூச்சர். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரை விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் ரீடைன் பண்ணி வச்சுப்பாங்க, அது டேம் ஷூர். பட் மயங்க் யாதவோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த பேக் டு பேக் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.